வாழ்க இந்தியா, வளர்க தமிழகம், வாழ்க வையகம். இன்று புதன் வாரா, பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னுவாங்க. ஏன்னா சுபமுகூர்த்த தேதி புதன்கிழமை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி இன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி அவர் கேரள மக்களை பார்க்க வரதா ஐதீகம். நிலம் விளையாட்டாலும் கடன் பட்டிருந்தாலும் இந்த 10 நாள் குதூகலமாக இருங்க அப்படின்றது ஒரு கேரளாவில் உடனாக்கு. ஏன்னா நம்ம மன்னர் நம்மளை பார்க்க வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பாதாள லோகத்துக்கு போகும் தருவாயிலும் மக்களை பற்றி நினச்ச ஒரு மாமன்னர் பிரகலாதனுடைய பேரன். அவர் அஸ்வதாம ஏகம் யாகத்தை முடித்த உடனே வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் விஷ்ணு மகாவிஷ்ணு கேட்கும்போது 3 அடி நிலம் கேட்டவுடனே 3 அடி நிலம் எடுத்துக்கோன்னு சிரிச்சுட்டே சொன்னாராம். அப்போவே அவர் கூட இந்த ராஜகுரு வேணாம், இது மகாவிஷ்ணு கொடுக்காத அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்ன வாக்கு மீற மாட்டேன் எடுத்துக்கிட்டு ஒரு அடியில் விண்ணுலகத்தை அளந்தார், இன்னொரு அடியில் பூவுலகம் அளந்தார், இன்னொரு அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தலைமையில் வைங்கன்னு சொல்லி பாதாள உலகத்துக்கு மன்னராக போயிட்டார், தலைவராக. விண்ணுலகத்துக்கு இந்திரன், பாதாள உலகத்துக்கு மகாபலி சக்கரவர்த்தி. அப்படி பாதாள உலகத்துக்கு போகும்போது நான் வருஷத்தில் ஒரு தடவையாவது என் மக்களை பார்க்கணும்னு கேட்டப்ப சரி ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க 10 நாள், அப்போ பார்த்துட்டு போகணும் வரமளிக்கிறாரு. அதுதான் இந்த ஓணம் பண்டிகை. ஜாதி மத இன மொழி எந்த வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. ஸோ இந்த ஓணம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்தநாள், அப்புறம் அன்னை தெரசா பிறந்தநாள். இதெல்லாம் பாருங்கள் கேலண்டரில், டெய்லி கேலண்டரில் எல்லாத்தையும் பாருங்கள். சித்தா, ஆயுஷ், யோகா, யுனானி, ஹோமியோபதி இந்த மருத்துவத்தையும் யூஸ் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் அலோபதிக்கிட்டே போகாதீங்க. ஒரு வியாதிக்கு ஆப்டான மருத்துவம் இருக்குது. ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, சித்தா அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அக்குபஞ்சர் அந்த மாதிரி. ஏதோ ஒரு பாட்டில் கூட பிரசாந்த் படத்தில் ஒரு வின்னரில் ஆயுர்வேத அழகினி அக்குபஞ்சர் அழகுன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சித்த மருத்துவம் செஞ்சு பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு நோய்க்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. அலோபதின்றது குயிக்காக சரியாகும், பட் சைடு எஃபெக்ட் கொடுக்கும். சித்தான்றது சைடு எஃபெக்ட் இல்லாமல் பர்மனெண்ட்டாக டைம் டியூரேஷன் எடுத்துக்கும். இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் அலோபதி கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் சித்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணுறவங்க சித்தாவில் போய் பிஎஸ்எம்எஸ் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கேட்டிங்கன்னா ஒரு டியூப் டேப்லெட் கொடுப்பாங்க, அதை போட்டிங்கன்னா லங்ஸ் நல்லா பலப்படும். அதுக்காக ஸ்மோக் பண்ணுறது என்கரேஜ் பண்ணல, ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.